அம்முக்குட்டி சிவன்யா என்னடா பண்ணிட்டு இருக்க? டிராயிங் பண்றியா? எங்க இந்த தம்பி பையனை காணோம்? அவன் டிராயிங்க்கு வரலையாம்மா? எங்க டிராயிங் கம்மி? வாவ், நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த டிராயிங்கே நம்ம தண்ணியில மதக்கூட்டோம்னா எப்படி இருக்குமா? எனக்கு ரொம்ப நாளா ஆசைமா, விட்டு பார்க்கலாமா? ஆமாடா தங்கம், நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்க. சரி, நான் உனக்கு சொல்லிடுறேன். நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்க. நான் உன் பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். சரியா? அது தண்ணியில் ட்ராயிங் பண்ணுற மாதிரி. சரியா? கண்ணு மூடு. கண்ணு தர. இது இது இதான் ஃப்ளோட்டிங் மார்க்கர் பென். என்னது? ஃப்ளோட்டிங் மார்க்கர் பென். இதில் ட்ராயிங் பண்ணி நீ தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா அந்த ட்ராயிங் என்ன ஆகும்னா நல்லா ஃப்ளோட் ஆகும். ஓகேயா? உங்ககிட்ட மார்க்கர் இருக்குடா, ஆனால் அதில் ஒர்க் பண்ணாது. சரியா? அதில் ஒர்க் ஆகாது. ஆகாதுடா. சரி, வேணா நான் ட்ரை பண்ணி பாரு. ஓகேயா? இது தேவையான பொருள் எடுத்து வரையா? தேவையான பொருள் என்னன்னு சொன்னால், ஒரு கப்பு தண்ணி வேணும், ஒரு ஸ்பூனு, இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வா. நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ஃப்ளோட்டிங் பென் வேணும், அதுக்கப்புறம் ஸ்பூன் வேணும், அதுக்கப்புறம் பவுல் வேணும், அதுக்கப்புறம் வாட்டர் வேணும். நாம் இன்னைக்கு 2 மார்க்கர்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இந்த ஃப்ளோட்டிங் பென்லேயே 1 ஸ்பூன் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்பூனில் தான் பண்ணணுமா, இல்லைனா இந்த ஸ்பூனில் தான் பண்ணால் வருமா, இல்லை இந்த ஸ்பூனில் பண்ணால் வருமா நம்ம பார்த்துடலாம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம். நான் கிரீன் கலர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் வரைஞ்சிக்கலாம். பாருங்க, இது ஒன் ஃப்ளவர் நாங்கள் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட் நான் இதை தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இது நல்ல தண்ணி, நம்ம நல்ல தண்ணி தான் வச்சு செய்யணும். ஓகே, இப்போ நான் இது விடலாம். இது வரல. அதான் சொன்னல, அது வராது. நீ வேணா இன்னொரு கலர் கூட ட்ரை பண்ணி பாரு. அழியாது, ஏன்னா அது பர்மனெண்ட் மார்க்கர். சரியா? போர்டு எழுதுகிற பெண் அது எழுதி அழியலையா? நான் இதுல செஞ்சனால எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. சரி, எக்ஸ்பெரிமெண்ட் என்னாச்சு? ஃபெயில். ஓகே, அடுத்து நான் இந்த ஃப்ளோட்டிங் பென்ல பண்ணிடலாம். இதுல மொத்தம் 12 ஷேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எப்படி நம்ம கலர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு. இது மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம பண்ணலாம். இதுலயே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன்ல, அதுதான் இந்த ஸ்பூனு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஷேப்ஸ் நம்ம ஒழிஞ்சுக்கலாம். ஹார்ட்டிங் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம தண்ணி கூட விடலாம். சரி, இந்த கேமராக்கு தெரியுற மாதிரி விடு. இப்படி ஸ்பூன் இப்படி கொஞ்சம் திருப்பி விடு. நான் இதை மெதுவாக தான் விடணும்னு நினைக்கிறேன். வாவ், அம்மா சூப்பராக வந்திருக்குமா? எப்படி வந்திருக்கு? சூப்பராக வந்திருக்கு. வெரி குட். சரி, என்ன கலர் விட்டுருக்க? ரெட் கலர்.
ரெட் கலர்னால ஹார்டின் இருக்கும், அதான் ரெட்டே விட்டுட்டேன். பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ளோட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பூனை தொடச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு துணி எடுத்துட்டு வரலாம். வந்து எல்லா கலர்ஸுமே ஹார்டின் போட்டு பார்க்கலாம். இல்லை வேறு ஷேப்ஸ் கூட போடு சாமி, ஏதாவது ட்ராயிங் மாதிரி. சரி, நம்ம பூ போடலாம். இப்போ இது வந்து நாம சீக்கிரமா விடணும். இது காஞ்சிச்சுன்னா வந்து இது பிஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து விடலாம். இது வந்து சீக்கிரமா விடல, அதனால வந்து பிஞ்சிருச்சு. நான் வந்து மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நம்ம வந்து விட்டு பார்க்கலாம். பாருங்க, பூவும் வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து எல்லோ கலர்ல நம்ம வந்து இலை போட்டு பார்க்கலாம். போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து விட்டு பார்க்கலாம். பாருங்க, அதுவும் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது நம்ம வந்து என்ன போடலாம்னா ஒரு ஸ்மைலி ஷேப் போடலாம். தெரியல, நான் வந்து பிளாக் இதில் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இது போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம விடலாம். வாவ், நான் வந்து 4 விட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ப்ளூ கலரில் நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்தது பால் போட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பால் போட்டாச்சு, நம்ம வந்து போடலாம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட நிறைய போட்டு நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் வந்து நிறைய விட்டுருக்கேன். ஆமாம் சாமி, சூப்பராக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் எப்படிமா இந்த மார்க்கரில் பண்ணப்போ வரல, இந்த மார்க்கரில் மட்டும் பண்ணால் வருது? அது ஒன்றும் இல்லைடா, அந்த மார்க்கரில் வந்து ஒரு விதமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலாம். அது பர்மனெண்ட் மார்க்கர். ஒன்ஸ் எழுதிட்டோம்னா அது அழியாது. இந்த மார்க்கரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் மார்க்கர், அதாவது ஃப்ளோட்டிங் மார்க்கர்னு சொல்லக்கூடிய மார்க்கர் கலர்ஸில் வந்து ஒரு விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? இந்த கெமிக்கல்ஸுக்கு தண்ணி வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. தண்ணிக்குள்ளே ஈஸியாக அது கலக்காது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் எப்படி மிதக்குதோ அது மாதிரி அது மிதக்குது. ஓகேயா? இன்னொன்று என்னென்னா, இது ஏன் வாட்டரில் வந்து மிதக்குது, இன்னொரு சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இதனோட ரீசன், அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். என்னது? இங்கே பாரு, என்னை பார்த்து சொல்லு. இது பேர் என்ன? சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேயா? அதாவது இந்த வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது அதனோட மேற்பரப்பில் ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கும். அதாவது மேற்பரப்பு இழுவிசை அப்படிம்பாங்க. ஓகேயா? தமிழில் சொல்லணும்னா மேற்பரப்பு இழுவிசைம்பாங்க இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு பேர். அதுவும் வந்து இந்த ட்ராயிங்க்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. ஓகேயா?
அந்த ட்ராயிங்க்கு அது ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. நீ அந்த ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுருக்கீல்ல, அது எங்கே காமி? நீ இந்த இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணால் ஸோ இதில் வந்து வளவளப்பு தன்மை இல்லை. அதனால் இந்த ஸ்பூன்லேயே நீ அந்த மார்க்கர் வச்சு ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேயா? நீ வேணா அப்புறமா ட்ரை பண்ணி பாரு, அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க கொடுத்துருக்காங்க பற்றி ஒரு ஸ்பூனு, அது எடு வெளியே இதுதானே. ஸோ இந்த மாதிரி வருது ஒரு செராமிக் பிளேட், அப்படி ஸ்பூனு, இது மாதிரி செராமிக் டைப் கேட்டகரி. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு பிளேட்டு அல்லது ஒரு கிளாஸு, ஒரு தின் லேயர் இருக்கக்கூடிய கண்ணாடி பிளாஸ்டிக் ஷீட்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி லேயரில் நீ ட்ராயிங் பண்ணினா மட்டும்தான் அது ட்ரைனஸ் ஆகும். அதுலேருந்து நீ ஈஸியாக விடலாம். வளவளப்பாக இருந்தால் மட்டும்தான் தண்ணிக்குள்ளே போய் ஒட்டும். என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கையில் கூட ஒட்டும். கையிலையும் ஒட்டும். ஸோ அது மாதிரி வளவளப்பாக இருக்கணும். நீ சொரன்னு இருக்கிற ஒரு ஐட்டம், அதாவது இந்த ஸ்பூனு, வேறு ஏதாவது நீ கரண்டி இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணினா அது வந்து போகாது. அதில் இந்த இங்கை யூஸ் பண்ணாலும் போகாது. அதனால தான் அவங்களே வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஒன்றும் இல்லை, இது ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மட்டும்தான். ப்ளஸ் அது வந்து கெமிக்கல் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது அந்த இங்கு. இது ரெண்டும் சேர்ந்து உனக்கு பார்க்குறதுக்கு தண்ணியில் மிதக்குது. இந்த வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு இது மட்டும் கிடையாது. இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஸோ இன்செக்ட், அதாவது ஒரு பூச்சி இருக்குது. என்ன பூச்சின்னு சொல்லு? அது எப்பயுமே தண்ணியில் தான் இருக்கும். அது வந்து தண்ணி தேங்குனா கரெக்டாக கண்டுபிடிச்ச பார்த்தியா? தண்ணி தேங்குனா அந்த இடத்துக்கு அது மேலே அந்த பூச்சி ஒட்டிகிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ கொசுவுக்குமே வாட்டர் ரெசிஸ்டண்ட், அதாவது அந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட ஆக்டிவிட்டி அதுக்கு இருக்குது. ஓகேயா? அது மட்டும் இல்லை, ஒரு பிளேட் எடுத்து நீ நேராக தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். அதே நீ வந்து ஒரு படுக்கிற மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் மோடில் மாதிரி வச்சு நீ போட்டினா ஹாரிசாண்டல் டைப்பில் அது அப்படியே மிதங்கும் அந்த பிளேடு. அதுக்கும் காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஓகேயா? தண்ணியோட மேற்பரப்பை கட் பண்ணாமல் மேலேயே இருக்கிறதுக்கு பேர் சர்ஃபேஸ் டென்ஷன்பாங்க. அது பிரேக் ஆகி உள்ளே போச்சுனாலும் ஸோ அது வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா? இது ரொம்ப ரொம்ப என்னது சேஃப் இல்லையா? சேஃபான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து குழந்தைங்களே நீங்களே வந்து பண்ணலாம். பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஆக்டிவிட்டி தானே, கலர்ஃபுல்லான ஆக்டிவிட்டி டூ. ஓகே, சரி. நிறைய பேர் வந்து நீங்கள் காயத்துக்குள்ளே பண்ணணும். காஞ்சிச்சுன்னா அது வந்து போகாது. நீங்கள் காயத்துக்குள்ளே பண்ணணும். அது காஞ்சிச்சுன்னா மறுபடியும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக பண்ணணும். ஓகே, சரி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த வீடியோஸ்லாம் போட ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சரி, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சொல்லு சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கும் வந்து வீடியோ போடுறதுல வந்து ஆர்வமாக இருக்கும். பக்கத்துலேயே பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. பாய், see you back. எக்ஸ்பெரிமெண்ட் Success! Yeah.